मेहता का उल्टा चश्मा। पढ़ाई भी मस्ती भी दोनों एक ही ऐप में। TNPOC प्ले स्कूल ऐप अभी डाउनलोड कीजिए। என்ன பேப்பர் படிக்க விடுறியா? கவனமா பாருங்க. என்ன பாருங்க? இன்னைக்கு உங்களுக்காக என்கிட்ட இருந்து ஒரு நல்ல செய்தி இருக்கு, அதுக்கப்புறம் கெட்ட செய்தி ஒண்ணு இருக்கு. முதல்ல உங்களுக்கு எந்த செய்தியை கேட்கறதுக்கு ஆசையா இருக்கு? முதல்ல கெட்ட செய்தி என்னன்னு சொல்லு. சரி சொல்றேன். கெட்ட செய்தி என்னன்னா, இப்ப உங்க ஏரியாவுல சங்கு மங்குன்னு 2 திருடங்க நுழைஞ்சிருக்காங்க. ஆமா, நீங்க கேட்ட இந்த எல்லா செய்தியுமே உண்மைதான். உங்க ஏரியாக்குள்ள 2 புத்திசாலித்தனமான திருடங்க நுழைஞ்சிருக்காங்க. கவனமா இருங்க. உங்க கவனம் கொஞ்சம் சதறனாலும் அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனை. சரி, நல்ல விஷயம் என்னன்னு சொல்லுங்க. இன்னைக்கு ராத்திரி 8ல இருந்து 10 வரைக்கும் உங்க ஏரியால இருக்கக்கூடிய ஒரு லைட் கூட எரியாது. ஆனா வீட்ல இருக்கிற மீட்டர் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும். இதே ஏன்பா நல்ல செய்தின்னு சொன்ன? ஆனா இது திருடங்களுக்கு நல்ல செய்தி தானே. என்னப்பா நான் சொல்றது? சரி, இப்ப நான் கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சு. கேமராமேன் கண்ணாயிரம் கூட இருந்து விடை பெறுவது உங்கள் ரிப்போர்ட்டர் சன்னாட்டா. கெட்ட செய்தி சொல்லிருக்கேன், ஜாக்கிரதையா இருங்க. ஏய், இது உண்மையிலேயே நல்ல விஷயம். நான் இப்ப ஜாலியா விளையாட போறேன். ஏய், கரெக்டா 8 மணிக்கு கரண்ட் போகணும் நியூஸ்ல சொன்னாங்க. ஆமாப்பா, அதனால தான் இன்னைக்கு நாங்க சீக்கிரமா சாப்பாடு சாப்பிட்டோம். அடடா, இங்க ஒரே கொசு தொல்லை தாங்க முடியலையே. இதோ கரண்ட் போயிடுச்சு. அதே மாதிரி நான் அடிச்ச 6ல பால் காணாம போயிடுச்சு. அட என்னப்பா, இன்னும் நீங்க கொசுவை தான் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? பொறுமையா அவசரப்படாத, நான் உனக்கு உதவி பண்றேன். ஏ டப்பு, இருட்டுல யாராவது கிரிக்கெட் விளையாடுவாங்களா? அப்ப நாங்க வேற என்னப்பா விளையாடுறது? ஏய், இங்க பாருங்க பசங்களா, எங்க காலத்துல எல்லாம் கரண்ட் போச்சுன்னா நாங்க திருடன் போலீஸ் விளையாட்டு தான் விளையாடுவோம். ஆனா நாங்க போலீஸ் திருட விளையாட்டு தான் விளையாடுவோம். நல்ல ஐடியா கொடுத்தீங்க பீடே அங்கிள். அப்பா, தாத்தா, போப்பட் அங்கிள், ஆத்தி அங்கிள், வாங்க நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து திருடன் போலீஸ் விளையாட்டு விளையாடலாம். வாங்க விளையாடலாம். ஆமாமா, வாங்க வாங்க. போலீஸ பார்த்தா யார்தான் பயப்பட மாட்டாங்க. என்ன சொல்றீங்க? அதாவது நான் போலீஸா வேஷம் போட போறேன்ல. இல்ல, போலீஸ் வேஷம் நான் தான் போட போறேன். இல்ல, நான் தான் போலீஸ் வேஷம் போடுவேன். இல்ல, நான் தான் போலீஸ் ஆக போறேன். நான் தான் போலீஸ் ஆவேன். நான் தான் போலீஸ் ஆவேன். நான் தான் போலீஸ். நான் தான் போலீஸ். அங்கிள், நீங்க எல்லாரும் திருடனா மாறுங்க. நாங்க பசங்க எல்லாரும் போலீஸா மாதிரி உங்களை பிடிக்கிறோம். அதுவும் கையும் களவுமா. இது வரைக்கும் என்ன பிடிக்க எந்த ஒரு போலீஸும் பிறக்கவே இல்லை. எதுக்கு உங்களை பிடிக்கல? ஏன்னா இது வரைக்கும் நான் எந்த தப்பும் பண்ணதில்லை, அதான் காரணம். அப்பா, நாங்க எல்லாம் 10 வரைக்கும் எண்ணுவோம். அதுக்குள்ள நீங்க எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கோங்க. சரி, கவுண்ட் பண்ண ஆரம்பிங்க. ஆனா நீங்க முழுசா 10 எண்ணணும். நோ சீட்டிங். 1 2 3 4. இல்ல, அவசரப்படாதீங்க. 5 6 வரலாமா? இல்ல, இன்னும் நேரம் இருக்கு. 9 10. இதோ வந்துட்டோம். வாங்க போலீஸ். வா நண்பா வா. சத்தம் போடாம வா.
இது வரைக்கும் நம்ம 2 இடத்துல திருடிட்டோம். இப்ப நம்ம 3வது இடத்துல திருட போறோம். அச்சோ, என்னுடைய பை ஃபுல்லாவே ஆக மாட்டேங்குது. என் பை ஃபுல்லானாதான் என் மனசும் ஃபுல் ஆகும். வா போலாம். சரி சரி மங்கு, அங்க பாரு. மொத்த சொசைட்டியும் நம்மள வரவேற்கிறதுக்காக எப்படி இருட்டா இருக்கு பாத்தியா? ஆனா அதெல்லாம் சரி, நம்மள வர வைக்கிறதுக்கு ஒரு ஆளையும் காணமேப்பா. ஹலோ, நான் சங்கு வந்திருக்கேன். எல்லாரும் சீக்கிரம் வாங்க. வெளியில தான் இருட்டா இருக்குன்னு பார்த்தா உன் மண்டைக்குள்ளேயும் இருட்டா தான் இருக்கு. லைட்டை ஆன் பண்ணு. அது சரிப்பா, லைட் எங்கப்பா இருக்கு? நான் சொல்றத கவனமா கேளு நண்பா. நம்ம ஒண்ணு இங்க விருந்தாளியா வரல, நம்ம உள்ள திருடுறதுக்காக போறோம். என்ன புரிஞ்சதா? அப்படின்னா நம்மள வரவேற்க யாரும் வர மாட்டாங்களா? நான் உனக்கு என்னத்த சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. நீ பேசாம ஒரு வேலை பண்ணு, என்ன மட்டும் நீ ஃபாலோ பண்ணு. ஓகே, எல்லாம் புரிஞ்சிடுச்சு பாஸ். என்ன ஃபாலோ பண்ணுங்க. இவன் சரியான இம்சையா இருக்கானே. இன்ஸ்பெக்டர் கோகி, அப்புறம் இன்ஸ்பெக்டர் கோலி. நமக்கு ஒரு டிப் கிடைச்சிருக்கு. ஒரு பயங்கரமான திருடங்க நம்ம சொசைட்டிக்குள்ள வந்திருக்காங்க. என்ன ஆனாலும் சரி, நம்ம அவங்களை எப்படியாவது புடிச்சே தீரணும். பாத்தீங்களா பாஸ், நம்மள வரவேற்க ஆளுங்க கூட வந்துட்டாங்க. மூளை இல்லாத மரமண்ட. இவங்க மட்டும் இன்னைக்கு நம்மள வரவேற்றாங்கன்னு வையே, அப்புறம் நம்ம இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போகவே முடியாது. புரியுதா? ஏன், நம்ம சாப்பிடறதுக்கு அவ்வளவு கொடுப்பாங்களா? ஆஹா, குடுப்பாங்க. கைய வச்சு முகத்துல நல்லா குடுப்பாங்க. ஒழுங்கு மரியாதையை நம்ம ஒளிஞ்சுக்கலாம். வா. இதோ இங்க இருக்காங்க, புடிங்க இவங்களை. இருட்டுல ஓடாதீங்க பசங்களா, அடிபட்டுற போகுது. புரிஞ்சுது தாத்தா. சரி, இந்த சத்தம் எங்க இருந்து வருது? சத்தம் அங்க இருந்து தான் வருது. வாங்க நம்ம போய் பார்க்கலாம். அப்புறம் இன்ஸ்பெக்டர் கோகி, அப்புறம் கோலி, நீங்க 2 பேரும் மேல போய் பாருங்க. எஸ் சார். மாமா, இந்த ஹாத்தி அங்கிள் போப்பட்லால அங்கிள் கொஞ்சம் தலைகீழ ஒளிஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இவங்க கொஞ்சம் இல்ல, இவங்க பூராவே தலைக்கீழ ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் சோனு, உடனே இவங்களை கைது பண்ணுங்க. திருடுங்க, திருடுங்க, புடிங்க, புடிங்க, தப்பிச்சு போறாங்க. புடிங்க, தப்பிச்சு போறாங்க, புடிங்க. அம்மா, யாரு நீ? ஒழுங்க மரியாதையா சொல்லு. முதல்ல நீ யாரு? அது வந்து நான் திருடன். புரிஞ்சிடுச்சு. என் கூட எப்பவும் சுத்துவானே அந்த மங்கு கிடையாதுல்ல? இல்ல, நான் தான் அந்த மங்கு. என்ன எல்லா திருடர்களுக்கும் நல்லா தெரியும். ஆமா, இது மட்டும் சங்குக்கு தெரிஞ்சதுன்னா அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். என்ன நிச்சயமா பாராட்டுவான். அட இங்க பாரு, நான் தான் சங்கு. நான் கண்டிப்பா சந்தோஷம் அடைய மாட்டேன், அப்புறம் பாராட்டவும் மாட்டேன். ஏன் சங்கு? ஏன்னா இது வரைக்கும் நம்ம 2 இடத்துல திருடிட்டோம். இப்ப நம்ம 3வதா திருட போறோம். அச்சோ, என்னுடைய பை ஃபுல்லாவே ஆக மாட்டேங்குது. என் பை ஃபுல்லானாதான் என் மனசும் ஃபுல் ஆகும். புரிஞ்சுதா? இப்ப நம்ம வேலையை பார்ப்போமா?
அட்ரா சக்க டூத் பிரஷ் சுட்டிட வேண்டியதுதான். பல்லு விளக்கி பல மாசம் ஆகுது. பேஸ்டியே எடுத்துக்கலாம். நீங்க இங்க ஒளிஞ்சிருக்கீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். வெளியே வாங்க. ஒழுங்கு மரியாதையா 2 பேரும் கையை தூக்கிட்டு வெளியே வாங்க. இனிமே ஒளியறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல நண்பா, புரிஞ்சுக்கோ. வெளியில வா சங்கு, நம்ம 2 பேரும் நல்லா மாட்டிக்கிட்டோம். ஆமா, உங்க 2 பேருக்கும் என்னாச்சு அங்கிள்? மாவு மூட்டையில விழுந்துட்டீங்களா? அட மரமண்ட, ஏன் இப்ப சிரிக்கிறா? அது என்னன்னா, இந்த போலீஸ் குள்ளமாயிட்டானா இல்ல நாம ஹைட் ஆயிட்டோமா? தயவு செய்து லைட் அடிக்காதீங்க குள்ள போலீஸ். எனக்கு வயசானதுனால கண்ணு கூசுது. ஆமா, நீங்க யாரு? சங்கு மங்கு. இவன் தான் சங்கு, நான் தான் மங்கு. சங்கு மங்குன்னு பேர் கொண்ட 2 திருடங்க உங்க ஏரியாவுல சுத்திக்கிட்டு இருக்காங்க. எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க 2 பேரும் உண்மையான திருடங்க. காலையில நியூஸ்ல சன்னாட் அங்கிள் உங்களை பத்தி டிவில சொன்னாரு. ஆஹா, கண்டிப்பா உன்னோட ஞாபக சக்தியை பாராட்டியே தீரணும். கண்டிப்பா என்ன இதுக்காகவும் பாராட்டுவீங்க அங்கிள். திருடங்க திருடங்க. சங்கு, அவன் என் பண முட்டைய கொண்டு போயிட்டான். முதல் தடவையா திருட கிட்ட இருந்த திருடிட்டு போயிட்டாங்க. அப்படின்னா அழுகை நிறுத்திட்டு அவனை போய் பிடிக்கலாம். வா வாங்க அங்கிள் வாங்க. சில சமயம் டப்பு திருடங்களை துரத்துவான், இல்ல திருடங்க டப்புவ துரத்துவாங்க. இது ரொம்ப ஜாலியா இருக்கு. அப்பா, தாத்தா, ஆத்தி அங்கிள், சீக்கிரம் எல்லாரும் வெளியே வாங்க. உண்மையான திருடங்க வந்துட்டாங்க. டேய் மகனே, சீக்கிரம் வெளியே வாடா. சொசைட்டிக்குள்ள திருட வந்துட்டானா. அட என்னப்பா நீங்க தப்பு சொல்றத அப்படியே நம்புறீங்களே. நம்மள பிடிக்கிறதுக்காக அவன் திட்டம் போடுறான். அப்படியா? இந்த பசங்க நம்ம கண்ணுல மண்ணத்தி விட்டு எங்க போனானுங்க? வா, நம்ம அவனுங்களை தேடி கண்டுபிடிப்போம். இந்த தடவை பின் வழியா நம்ம வீட்டுக்குள்ள போகலாம். ஹலோ அங்கிள், பின் வழியா வந்தீங்களா? இப்ப பின்னாடியே போங்க. சங்கு, அங்க பாத்தியா கயிறு? வா நண்பா, இது வழியா நம்ம மேலே ஏறி போவோம். இன்ஸ்பெக்டர் கோகே, ஜம்ப். இன்ஸ்பெக்டர் கோலி, ஜம்ப். இடுப்பு போச்சே. ஆஹா, இந்த பசங்க நம்ம கண்ணுல விரல விட்டு ஆட்டுறானுங்களே. எப்படி அவங்க கிட்ட இருக்கிற நம்ம பண மூட்டையை எடுத்து மிஷனை கம்ப்ளீட் பண்ண போறேன்னு தெரியலையே. சரி போலாமா?
நம்மளோட பண மூட்டை. வேணுமா? ஆமா குட்டி பையா, வந்து எடுத்துக்கோங்க. வா போலாம். அடடா, என்ன அருமையான வாசனை வருது. முதல்ல சாப்பிடுவோம். ஆஹா, என்னப்பா பண்ற? கண்ணி எரியுதே, சச்சோ, கண்ணி எரியுதே. மங்கு, இந்த தடவை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகே மங்கு. இது நிக்கவே மாட்டேங்குதே. Come on, Tapu Army. Next plan. சங்கு, என்ன காப்பாத்து, காப்பாத்து. நான் உன் பின்னாடி தானே வந்துகிட்டு இருக்கேன். நான் எங்க உன்னை காப்பாத்துறது? Team, charge. பாபா, சீக்கிரம் ஓடி போயிடலாம். காப்பாத்துக்க, காப்பாத்துக்க. நாம இன்னைக்கு தோத்து போயிட்டோம். ரொம்ப சரியா சொன்ன. சின்ன பசங்கன்னு நினைச்சது ரொம்ப தப்பா போச்சு. அட, இந்த கொசுங்க அப்பாவை விடாது போல இருக்கே. என்னையா அடிக்கிறியா? இது ரொம்ப பெரிய சீட்டிங் ஜெட்டாலால். இனிமே நம்ம பசங்க கூட விளையாடவே கூடாது. நான் ரொம்ப நேரமா ஒரே இடத்துல இப்படியே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா யாருமே வந்து என்ன கண்டுபிடிக்கவே இல்லை. டாப்பு! இங்க பாருங்க பசங்களா, நீங்க யார் கூட திருடம் போலீஸ் விளையாடிக்கிட்டு இருந்தீங்க? நாங்க எல்லாரும் இங்கத்தானே ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தோம். உண்மையான திருடங்க கூட விளையாடணும்ப்பா. அப்படின்னா அவங்க உண்மையான திருடங்களா? அட, இந்நேரம் என் வீட்டை மொத்தமா தொடச்சி எடுத்திருப்பாங்களே. இப்ப என்ன பண்றது? அவங்களை எப்படி பிடிக்கிறது? யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. டப்புவோட போலீஸ் டீம் அவங்கள புடிச்சது மட்டும் இல்ல, அவங்க திருடின எல்லா பொருளையும் நாங்க திருப்பி வாங்கிட்டோம். எல்லாரும் கவனமா பாருங்க. என்ன இல்ல, இந்த தைரியசாலியான குழந்தைங்களை பாருங்க. இவங்களோட தைரியத்தினாலதான் இன்னைக்கு ரொம்ப திறமையான 2 திருடங்க பிடிபட்டு இருக்காங்க. கேமராமேன் கண்ணாயிரத்தோட சேர்ந்து
டேய் தம்பி, பாத்து ஜாக்கிரதை. பரவாயில்லையே, பிடிச்சிட்டியே. ஏண்டா பேராண்டி, நான் பருப்பு பாயசத்துக்கு பதிலா பால் பாயசமா சாப்பிடுறது? கோவப்படாதீங்க தாத்தா, ஏதோ சின்ன பையன் தெரியாம பண்ணிட்டேன். இந்தாங்கப்பா வாங்கிக்கங்க. இன்றைய செய்தித்தாள். என்னடா இது, ஏதோ செய்தித்தாள விருது வாங்கிட்டு வந்த மாதிரி கொடுக்கற? இது வரைக்கும் வாழ்க்கையில உருப்படியா எதுவும் சாதிக்கல. அது கூட வேண்டாம். வேணாம் வேணாம். என் கால்டா. ஏமா மருமகளே, பிரேக்கப் போடு தயா, பிரேக்கப் போடு. ஏனுங்க ஏனுங்க, என் தம்பி அழகு சுந்தரம் வர போறானுங்க. உன் தம்பி அழகு சுந்தரம் வரானா எங்கேயாவது போய் மாடலிங் பண்ண சொல்லு. இங்க எதுக்கு வரா? நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க. என் தம்பி அழகு சுந்தரத்தை எதுவும் பேசாதீங்க. அவன் ரயில்ல வந்துகிட்டு இருக்கறான். அதனால நீங்க அவனை போய் ஏர்போர்ட்ல கூட்டிட்டு வாங்க. ட்ரெயின்ல வராங்கற ஏர்போர்ட்டுக்கு போக சொல்ற? ஆட்டோ பிடிக்கிறதுக்கு ஏர்போர்ட்டுக்கு தானங்க போறோம். ஏன்னா இன்னைக்கு நம்ம ஏரியால ஆட்டோ ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. வாங்கப்பா, மாமாவை கூட்டிட்டு வர ஸ்டேஷனுக்கு போகலாம். உங்க மாமா என்ன ட்ரெயினாடா ஸ்டேஷன் வரைக்கும் வந்து நிக்கிறதுக்கு? ஸ்டேஷனுக்கு வெளியே வர மாட்டாரோ? இந்த அழகு சுந்தரம் மாதிரி ஆளுங்களை எல்லாம் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட்டுட்டு வேணா வரலாம். கூட்டிட்டு எல்லாம் வர முடியாது. என்ன மாமா நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இவர்கிட்ட திட்டு வாங்குறதுக்கு சைலண்டா எஸ்கேப் ஆயிடலாம். என்னடா இதெல்லாம்? ஜூட்டு. அப்பா இல்லனா என்ன, இந்த டப்பு இருக்கு. மாமாவை கூட்டிட்டு வர நான் ஸ்டேஷனுக்கு போக மாட்டேன். சரியா சொன்னதாங்க. நீயே போய் உன் மாமனை கூட்டிட்டு வா. நான் சின்ன பையன் தனியாலாம் போக முடியாது. நீங்களும் வாங்க. சரி வாயை மூடிட்டு வா. அட என்னம்மா? இது டாக்டர் குலாட்டினுடைய கண்டுபிடிப்பு. இதனால உலக மக்களுக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி ரெட்டிப்பு. இந்த பறக்கும் ஆட்டோவை டெஸ்ட் டிரைவுக்கு ஓட்டிட்டு போறேன். இது அப்படியே உலகத்துக்கு நான் சமர்ப்பிக்க போறேன். ஈஸ்ட் பக்கமா 20 கிலோமீட்டர், நார்த் பக்கம் 40 கிலோமீட்டர். அப்துல்லுடைய கடை தான் என்னுடைய மார்க். என்னுடைய பறக்கும் ஆட்டோவை நான் இங்க தான் செய்ய போறேன். பார்க். அட என்ன இது ரொம்ப கொடுமையா இருக்கு. நமக்கு இன்னைக்கு ஆட்டோ கிடைக்காது போல இருக்கு. பேசாம தம்பிக்கு போனை போட்டு சொல்லிடுவோம். திரும்பி ஊருக்கே போக சொல்லிடுவோம். நாளைக்கு அவனை திரும்பி வர சொல்லுவோம். அம்மா அங்க பாருங்க, ஓபன் ஏர் ஆட்டோ. உபேந்தரோட ஆட்டோவா? அடடா அம்மா, அது ஓபன் ஏர் ஆட்டோ. ஆனா இந்த ஆட்டோ ஓட்டுறாங்கன்னு எங்கேயும் காணுமே. அப்ப இந்த ஆட்டோவை நானே ஓட்டுறேன். என் அண்ணனை நானே கூட்டிட்டு வரேன். அம்மா இந்த மாதிரி சத்தம் வரதுக்கு பதிலா ஆனா எங்க இருந்து சத்தம் வருது? கண்ணு உனக்கு ஒண்ணு இல்லையா? என் பத்திரமாத்து தாங்க. அட அம்மா, வண்டியை நிறுத்துங்க.
முதல்ல பிரேக்கப் போடுமா. அம்மா மெதுவாமா. இந்தாங்க சார், எலுமிச்சம்பழம் புழிஞ்ச ஃப்ரெஷ் சோடா. காப்பாத்துங்க. இல்ல நான் இல்ல. சார் அந்த சோடாக்கு பணத்தை கொடுத்துட்டு போங்க. ஃப்ரீயா சோடா குடிச்சது மட்டும் இல்லாம கிளாஸ வேற உடைச்சிட்டு போயிருக்கீங்க. எப்ப புத்திக்காரரே, இங்க ஒரு 60 டிகிரி ரைட் 90 டிகிரி லெஃப்ட். அதோட என்னுடைய சயின்டிபிக் ரிசர்ச் படி a² + b² = 2ab ல மெட்டல்ல கண்டுபிடிச்ச என்னுடைய கண்டுபிடிப்பு எங்க போச்சு? என்ன கேக்குறீங்க? அட என் ஆட்டோ எங்க போச்சுன்னு கேக்குறேன். ஆனா நம்ம தயானி பார்ட் டைமா ஆட்டோ ஓட்டுறீங்களா? இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. இப்பலாம் ஆட்டோ கிடைக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயம் தெரியுமா? எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க. இந்த ஆட்டோ நிக்கவே மாட்டேங்குது. அடடா, இருங்க நான் இப்ப நிறுத்துறேன். வாங்க சர்தார்ஜி அங்கிள், இன்னும் வேகமா. சர்தாரனே, ஏதாவது பண்ணுங்க சர்தாரனே. என்ன எங்க இருக்கீங்க? ஆட்டோவை யார் ஓட்டுறாங்க? ஆட்டோ நல்ல வேளை எஸ்கேப் ஆயிடலாம். இந்த ஆட்டோவை எப்படிதான் நிறுத்துறது? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. ஒரு ஐடியா. என்ன நடக்குதுங்க? கடவுளே, யாராவது ஆட்டோ நிறுத்துக்கமா, இல்லன்னா இப்படியே நான் போய் சேர்ந்துருவோம் போல இருக்கு. கோகி, கோலு, சோனு எல்லாரும் ஆட்டோக்குள்ள வந்துருங்க. இங்க ரொம்ப ஜாலியா இருக்கு. என்னங்கள் தலை சுத்துதா? நீங்க ரொம்ப பிரமாதமா ஆட்டோ ஓட்டுறீங்க. ரொம்ப தேங்க்ஸ் பா. வீட்ல பூரி கட்டைய சுத்தி சுத்தி அதே பழக்கத்துல இந்த ஆட்டோவே ஓட்டுறேன். ஹாய். தள்ளுங்க, நான் வந்துகிட்டே இருக்கேன். வண்டி நிறுத்துங்க. வா போகி, once more. ஓய் அடடா, என் புள்ள போகி ஸ்டார் கிட் மாதிரி பண்றானே. சின்ன வயசுல எனக்கு இவ்ளோ திறமையா? ஓய் 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 ஓய். சர்தார் அண்ணே, கொஞ்சம் தள்ளி போங்க.
ஃப்ளையிங் ஆட்டோ ஐடியா யார் அது? தயா அண்ணியா? அட கடவுளே, என் அப்பளம்! தயா அண்ணி, என்னோட அப்பளம்! தூக்கி வீசுறேன், பிடிச்சுக்கோ. என்ன தூக்கி போடுறீங்களா? அடடே, அப்படியே கையோட காய்ச்ச துணி எடுத்து மடிச்சிடுறேன். பயணிகளின் பணிவான கவனத்திற்கு 2 வழி முன்னால் 2 வழி பின்னால். சோனு, நீ என்ன சொல்ற? விமானத்துல இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. நான் டிவில பார்த்துக்கேனே. எல்லாரும் தள்ளி போங்க, குழந்தைங்க வந்துட்டு இருக்காங்க. அட, எனக்கு இவ்ளோ பலன் கிடைச்சிருக்கு. அட அங்க பாரியா, ஆட்டோ பறக்குது. இல்ல வேணாம், இன்னும் மேல போ, மேல போ, மேல மேல. ஐயோ போ. ஏய். அம்மா கவலைப்படாதீங்க, நான் உங்களை கேட்ச் பிடிக்கிறேன். பிரமாத டப்பு, ரொம்ப சூப்பரா கேட்ச் பிடிக்கிறியே. அஞ்சலி அண்ணி, பவிதா அக்கா, இது உங்க கடை மாதிரி. சரி, இத ரெண்டுத்தையும் பேக் பண்ணிடுங்க. அஞ்சலி ஆண்டி, அதிக விலைக்கு விற்க மாட்டேன். பவிதா அக்கா. அட அட அம்மா, இன்னும் கொஞ்சம் பேரம் பேச கேளுங்க. இவன் அதிகமான விலையில புடவை விற்பான். இப்ப தயா அண்ணியோட குரல் கேட்ட மாதிரி இருந்துச்சுல. உயிரோட இருக்கவங்க கூட ஆவியா வருவாங்களா? ரீட்டா ரிப்போர்ட்டர் எப்போதுமே உங்களுக்கு ஃபேக் நியூஸ காட்ட மாட்டா. என்னமோ ஆட்டோ வானத்துல பறக்குதா, பின்னாடி ஒருத்தர் தொங்கிக்கிட்டு இருக்காராம். இதெல்லாம் வெறும் கட்டுக்கதை. இரு இரு இரு, இதெல்லாம் உண்மைதான். இந்த செய்தி உண்மைதான். சேனலை செக் பண்ணிக்கோங்க. இந்த காலத்துல புதுசு புதுசா என்னென்னமோ செய்திகள் வருது. டே பாகா, பாரியா மார்க்கெட்ல நம்ம ஷேரோட நிலைமை என்னன்னு பாரு. மார்க்கெட்டை விடுங்க சேட்டு. அந்த ஆட்டோல பறக்கிறத பார்த்தா நம்ம முதலாளியம்மா உங்க பசங்க மாதிரி தெரியுது சேட்டு. என்ன? அந்த ஆட்டோல என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க டப்பு? அப்பா, நாங்க சுந்தர் மாமாவை கூட்டிட்டு வர ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்கோம். டேய் கண்ணா, முதல்ல தரையில வந்து லேண்ட் ஆகு. பறந்துகிட்டே அப்படியே உங்க மாமனை ஏத்திப்பியா? தாடாலால்,
நான் மட்டும் இங்க இருந்து கீழே இறங்கி வந்தான்னு வையே, உன்னை ரெண்டுல ஒண்ணு பாத்துருவேன். நான் இருக்கிற கோவத்துக்கு நீ காலி. குண்டா, ஏன்டா தேவையில்லாம குதிச்ச? என்ன தலையில சுத்துதா சுத்துதா? ஏ டப்போ, நீங்க எல்லாரும் அங்க மேல என்னடா பண்றீங்க? அம்மா, சுந்தர் மாமா அங்க கீழே இருக்காங்க. என் தம்பி அழகு சுந்தரம் வந்துட்டான். முதல்ல வண்டியை திருப்புங்கம்மா. இத நிறுத்த முயற்சி பண்ணுவோம். யாராவது காப்பாத்துங்க. தயா, இந்த தயா என்ன பண்றானே புரியலையே. டப்பு, பட்டன்ல ஜி அப்புறம் ஓன்னு எழுதி இருக்கு. அத அழுத்தவா? அதுக்கு பக்கத்துல இருக்கிற பட்டனை அழுத்திடுங்க. அப்படியா? அதுல MISSILE எழுதி இருக்கு. சரி சரி, நானே ஏதாவது ஒரு பட்டனை கண்டுபிடிக்கிறேன். அதுல என்ன எழுதியிருக்கு? எஜெக்ட் அப்படின்னு எழுதி இருக்கு. தயா, பஜ்ஜி வடை. வாடாயா மருமகனே. மறுபடியும் நீதானா? இங்க வந்து என்கிட்ட சொல்லுங்க. ஃபார்முலா நம்பர் 551ல ஃபாரம் நம்பர் 3 பிரகாரம் S2ல S2 S4 4 சேர்த்து உருவாக்குனதை யார் உடைச்சது? அட நீங்க என்ன கேக்குறீங்க? என் ஆட்டோவை யார் உடைச்சதுன்னு கேக்குறேன். நீ தான் உடைச்சியா? நீங்களா? இல்ல இல்ல இல்ல. மாமா, உங்களுக்கு அப்புறம் அங்க யாருமே இல்ல. அப்ப நீங்க தான். இப்ப நஷ்டஈடு எவ்வளவோ அதை நீங்க தான் கொடுத்தாகணும். அட
நஷ்டஈடு எவ்வளவுன்னு கேட்டு அந்த பணத்தை கொடுத்துட்டு சீக்கிரமா வீடு வந்து சேருங்க. இன்னைக்கு நான் உங்களுக்காக அது செஞ்சிருக்கேன். அதுனா அதுதானுங்க உருண்டையா பொங்கி போய் இருக்குமே. எனக்கு என்ன நீ கல்லா செஞ்சு வச்சிருக்க? அட அது இல்லைங்க, அதங்க வேக வச்சு சாப்பிடுவோமே. வேக வச்சா? வேண்டாம் விட்டுரு. தயா நீ பேசுறது எதுவுமே எனக்கு புரியல. வீட்டுக்கு வந்து சுட சுட உருளைக்கிழங்கு செஞ்சு கொடு, எனக்கு ரொம்ப பசிக்குது. அட ஆமாங்க, அந்த உருளைக்கிழங்கு தான். அதைத்தான் நான் வேக வச்சுட்டு வந்திருக்கேன். யாராக்கும் எங்க வீட்டு கண்ணாடி உடைச்சது? யாராக்கும் கண்ணாடி உடைச்சது? தப்பு நீயா? மம்மி நீங்களானே, என்ன மன்னிச்சிடுங்கண்ணே. தயானி நீங்களோ? சோனு இல்லாததுனால எங்களால என்ஜாய் பண்ண முடியல, அதனால மம்மி அவளுக்கு சப்ஸ்டிட்யூட்டா வந்திருக்காங்க. தயானி உங்ககிட்ட நான் இது எதிர்பார்க்கலையாக்கும். இங்க பாருங்க, நான் அடிச்சது என்னமோ 6 தான், ஆனா உங்க கண்ணாடி குறுக்க வந்துடுச்சு. அண்ணே பேசாம அந்த பாலை திருப்பி கொடுங்க. பரவாயில்ல இருக்கட்டும் ஆண்டி, என்கிட்ட ஸ்பேர் பால் இருக்கு, நம்ம கேமை கண்டினியூ பண்ணலாம். பாலை வச்சு கண்ணாடி உடைச்சே, இப்ப பேட்டை வச்சு பூந்தொட்டியும் உடைச்சிட்டே. பால் தான் 6 அடிப்பா, இப்ப பேட்டுமா 6 அடிப்பே. சாரி என்ன மன்னிச்சிடுங்க, தெரியாம தப்பு பண்ணிட்டேன். அந்த பேட்டை கொடுத்துருங்க ப்ளீஸ். பேட்டா வேணும் உங்களுக்கு? முடிஞ்சா புடிச்சுக்கோங்க பாப்போம். இந்த அங்கிள் பேட்டை ஸ்விம்மிங் பூல் பக்கமா தூக்கி எறிஞ்சிட்டாரு. யாரு ஸ்விம்மிங் பூலுக்கு கடைசியா வரீங்களோ அவங்க தான் லூசர். ஏ பசங்க நில்லுங்க, நானும் வரேன். சோதி அங்கிள், அந்த பேட்டை கொஞ்சம் பாஸ் பண்ணுங்களேன். கண்டிப்பா முடியாது. நீங்களாம் வாலு பசங்க, என் டைமை வேஸ்ட் பண்ண நான் அலோ பண்ண மாட்டேன். உங்க அப்பா தானே, ஏதாவது சொல்ல. சேஞ்ச் ஆஃப் பிளான், நம்ம கண்ணம்பூச்சி ஆடலாம். நான் கண்ணை மூட மாட்டேன். நான் கண்ணை மூட மாட்டேன். அம்மா நீங்க கண்ணை மூடுங்க, நாங்களா ஒளிஞ்சுப்போம், சரியா? சரி நான் கண்ணை மூடிக்கிறேன். இது ரொம்ப ஜாலியா இருக்கு. Thank you தயா ஆண்டி. மென்ஷன் நாட். சரி நான் கண்ணை மூடிக்கிட்டு இப்ப என்ன போறேன், சரியா? டிக் டிக் 1 டிக் டிக் 2 டிக் டிக் 3 டிக் டிக் 4. உங்க எல்லாரையும் கண்டுபிடிக்கிறது நான் வந்துட்டேன். உங்க எல்லாரையும் நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்க. செல்லங்களா எங்கிட்ட ஒளிஞ்சிருக்கீங்க? அட ஒருத்தர் கூட கண்ணுல பட மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை தண்ணிக்குள்ள இருப்பாங்களோ? அந்த ஸ்விம்மிங் பூலையே காலி ஆக்கிடுவோம். இங்க என்ன நடக்குது? யாரு மொத்த தண்ணி எப்படி திறந்து விட்டீங்க? என்ன நடக்குதுங்க? அடி ஆத்தி, என்ன பண்றது? மன்னிச்சுங்க. அட தயானி, ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க. இது எல்லாமே அந்த பசங்களோட வேலை தானே? இல்ல, தண்ணியெல்லாம் வெளியேத்துறது நான் தான். பசங்க எல்லாம் தண்ணியில ஒளிஞ்சிருக்காங்களான்னு பாக்கிறதுக்காக அப்படி செஞ்சுட்டேன். தயானி மெதுவா பேசுங்க. பசங்க எல்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க, அவங்கள கண்டுபிடிக்க தான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்.
இங்க பாருங்க, நீங்க தான் இந்த சொசைட்டியோட செக்ரட்டரி. நீங்க எப்படியாவது தயா அண்ணிய கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். அங்க பாருங்க, பசங்களோட பசங்களா அவங்க பண்ற லூட்டை கொஞ்சம் பாருங்க. அமைதியா இரு சோடி, நான் தான் இருக்கேன்ல, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். சாரிங்க, அடிப்படலையே. தயானி, இப்போ சொசைட்டி மீட்டிங் ஆரம்பிக்க போகுது. தயவு செஞ்சு நீங்களும் அங்க வாங்க. ஏன் அண்ணன், ஏதாவது முக்கியமான விஷயம் பேச போறீங்களா? அப்படி முக்கியமான விஷயம்னா என் மாமாவை கூப்பிடுங்க. இல்ல வேற ஏதாவது பண்ண போறீங்கன்னா டப்போட அப்பாவை கூப்பிடுங்க. ஏன்னா நான் இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கேன். மம்மி ஓடுங்க, கோலி வரா. அடி அத்தி, நான் இப்ப என்ன பண்றது? கோல். உங்களுக்கு ஒண்ணும் ஆகலைங்க. இல்ல இல்ல, அடி எதுவும் படல. நான் இங்க சும்மா முடிக்காய வைக்க தான் வந்தேன். அப்படியா? முடி காஞ்சிடுச்சுன்னா கீழே போடுங்களேன். தயா, குழந்தைங்க கூட சேர்ந்து குழந்தைய விளையாடுறீங்க. அங்க பாரு, பாவம் அவங்களுக்கு எவ்வளவு ஜோரம் அடிபட்டு இருக்குன்னு. பபிதா மேடம், உங்களுக்கு ஏதாவது வேணுமா? தண்ணி, மருந்து ஏதாவது வேணுமா? மரும ஜெட்டாரா, நீங்க உங்க பிள்ளையும் பொண்டாட்டியும் பாத்துக்கோங்க. பபிதாவை பாத்துக்கிறதுக்கு நான் இருக்கேனாக்கும். நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்கண்ணே. தயா, அது என்ன விஷயம்னா, விளையாடணும்னா கிரவுண்ட்ல போய் விளையாடுங்களேன். எதுக்கு இங்க விளையாடி சொசைட்டில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தொல்லை கொடுக்கறீங்க? அப்பா மம்மியை நீங்க எதுவும் சொல்லாதீங்க. மம்மி வாங்க, நம்ம பேட்மிண்டன் விளையாடலாம். உண்மையிலேயே தயா ஆண்டி ரொம்ப நல்லாவே விளையாடுறாங்க. அவங்களுக்காக நம்ம டிஃபிகல்ட்டி லெவலை அதிகப்படுத்தலாம். டிங்கிள், இந்த பக்கம் வா. தப்பு, ரொம்ப ஜாலியா இருக்கு. நீ வேணா பாரு, நம்ம டீம் தான் ஜெயிக்க போகுது. மம்மி, அச்சோ, நன்னா பட்டுடுதே.
நல்ல வேலை இந்த ஷாட் அடிச்சது தயா ஆன்ட்டி, நாம கிடையாது. அப்படி பட்டிருந்தா இதுக்கப்புறம் நம்ம வீட்டை விட்டு வெளியவே வந்திருக்க முடியாது. அடடடடா, உங்களுக்கு என்னடா ஆச்சு? அட கண்ணை திறந்து பாருங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு சொல்லுங்க. அச்சச்சோ, கவனம் தவறி போச்சு. அத தப்பு நடந்து போச்சு. இதுக்கெல்லாம் காரணம் டப்பு நீதான். இங்க பாருங்க மம்மி, முதல்ல நீங்க என்ன விளையாடவே விடல. நீங்களே தொடர்ந்து விளையாடிட்டே இருந்தீங்க. ஆமா தயா ஆன்ட்டி. டப்பு, நீ தூங்க ஆரம்பிச்சிட்ட. ஆனா நம்மள ஒருத்தர் யாராவது விளையாடித்தானே ஆகணும். தயா ஆன்ட்டி உண்மையிலேயே ரொம்ப ஃபன்னிப்பா. இந்த தயானி இருக்காங்கல்ல, அந்த பசங்களோட ரொம்ப ஆபத்தானவங்களா தெரியுறாங்க. அவன் நம்மளோட பெரியவாளா இருக்கிறதுனால ஒன்னும் சொல்ல முடியல. ஏன்னா எந்த பெரியவங்களாலையும் இங்க வந்து எங்களை திட்ட முடியாது. பாத்தியா, அவரு எனக்கு கணவர். ஆனா இவங்க எல்லாரும் அவரை மிஸ் பண்றாங்க. மம்மி வாங்க. ஜெட்டாலால், தயவு செஞ்சு தயா எண்ணிய உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க. நேக்கு முடியலையாக்கும். புரியுது புரியுது, நான் ஏதாவது செய்யறேன். அவங்கள குழந்தைங்க கூட விளையாட விடாதீங்க. சரி சரி. இல்லன்னா நம்ம எல்லாரோடைய வாழ்க்கையும் கஷ்டமாயிடும். அட தயா, 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 தயா. என்னடா பாப்பா, சொல்லுங்க, என்னாச்சு? அது வந்து தயா, உன் கையால ஹல்வா சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. போய் சீக்கிரம் பண்ணி கூட. சீக்கிரம் வா போலாம். ஜெட்டாலால் ரொம்ப புத்திசாலி. தயானிய கூட்டிட்டு போயிட்டார். ஒரு வழியா பிரச்சனை தீர்ந்துருச்சு. ஐடியா. டப்போடாப்பா, இப்பெல்லாம் இன்டர்நெட்ல நமக்கு எல்லாமே கிடைக்குதே. அல்வாவோட ரெசிபியும் கூட. ஆமாப்பா, அம்மா ரொம்ப சரியாதான் சொல்றாங்க. அதாவது இன்னைக்கு என்னன்னா, இங்க இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் என்னைய சேர்த்துதான். எங்க எல்லாருக்கும் அல்வாவை செஞ்சு நீங்க கொண்டு வர முடியுமா? நான் ஹல்வா பண்ணி கொடுக்கவா? நாங்க அதுக்குள்ள எங்க லாஸ்ட் கேம ஆடி முடிச்சிடுறோம். வாங்க, நாம ஜாலியா கேம் விளையாடுவோம். வாங்க வாங்க. மம்மி, அங்க தொங்க விட்டுருக்கல டாங்கி, அத கரெக்டா நீங்க கண்ணை கட்டிக்கிட்டு அடிக்கணும். ரெடியா? கண்ணை மூடிக்கிட்டு குறி பார்த்து அடிக்கிறது எனக்கு கை வந்த கலை. புரிஞ்சுதா டப்பு? கம் ஆன் மம்மி. ஆண்டி, நீங்க இந்த பக்கம் வாங்க. இந்த பக்கம் வாங்க ஆண்டி, இந்த பக்கம் வாங்க. வாங்க மம்மி, நான் சொல்றத கேளுங்க. இந்த பக்கம் வாங்க. தயா, தயா, இந்நேரம் என் மண்டையில ரெண்டா உடைச்சிருப்பேன். இங்க பாருங்க டப்போடாப்பா, என் வழியில குறுக்க வராதீங்க. பட்டுதா? டாங்கிக்கு படல, ஆனா ஜட்டாங்களுக்கு ரொம்ப நல்லாவே பட்டிருக்கு. அப்படியா? உன்னோட சத்தம் இங்கிட்டு வருது. அப்ப டாங்கி இந்த பக்கம் தான் இருக்கு. இத வந்துட்டேன் டாங்கி. பட்டுதா? இல்ல. நீ ஏன் இல்லன்னு சொல்ற? அவங்க கேள்வி கேக்குறாங்க, அதுக்கு நான் பதில் சொல்றேன். ஓ நோ, பீடோ அங்கிள் அம்மாவை கண்டிப்பா விட மாட்டாரே. இப்போ ஓகேவா டப்பு? ஆனா இந்த கண்ணாடி உடைஞ்சிருச்சே. அவரோட ஸ்கூட்டர் விழுந்த விஷயம் அவர்கிட்ட நம்ம சொன்னதானப்பா தெரியும்.
பேசாருங்க. இன்னைக்கு அந்த டாங்கி நான் அடிக்காம விட மாட்டேன். இதோ வந்தேன். டண்டனக்கா டண்டனக்கா டண்டனக்கா. மம்மி சொன்னா கேளுங்க வேண்டாம். டண்டனக்கா 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 டண்டனக்கா. தயா ஆண்டி ஹாக்கி ஸ்டிக்கர் சுத்துறத நிறுத்துங்க. ஏன் அந்த டாங்கியை நான் அடிச்சிட்டேனா? தயானி அம்மா நிறுத்துங்க, நீங்க அடிப்பீங்க. நான் சரியா குறி பார்த்து அடிச்சேனா கண்ணு? அடி ஆத்தி, இப்ப நான் என்ன பண்றது? நானா இப்படி பண்ணேன்? இங்க பாருங்க ஜட்டா, இதுக்காக எங்களுக்கு நீங்க நஷ்ட ஈடு கொடுத்தா மட்டும் பத்தாது. முதல்ல பாத்துக்கோங்க, தயா அண்ணியை எப்படி முதல்ல நிறுத்துறதுங்கிறது ஐடியாவை நீங்க தான் பண்ணணுமாக்கும். அட என் மேல கொஞ்சமாவது இறக்கம் காட்டுங்களேன். வீட்டுல அப்பா, இங்க நடனா தயா. வீடு வந்து அவரோட ஸ்கூட்டரோட நிலைமைய பார்த்தாருன்னா என்ன ஆகும்னு தெரியல. ஜேட்டலால், நீங்க எங்க உடைஞ்ச சாமானுக்கு பணம் தர்ற வரைக்கும் உங்களை நாங்க விட மாட்டோம். தயா தயா தயா, நீ என்ன பண்ணி வச்சிருக்கன்னு பாரு. பசங்க கூட விளையாடி விளையாடி பாக்கெட் மணி எல்லாம் காலி ஆயிடுச்சு. அப்படின்னா உங்க ஆசைதான் என்ன? சொசைட்டில இருக்கிற பசங்க விளையாட கூடாதுங்களா? அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அவரும் வந்துட்டாரு. அது அங்க. அச்சச்சோ, யாருப்பா இப்படி பண்ணது? என்னோட ஸ்கூட்டரு. என்னுடைய வண்டி. சக்கரோ, உனக்கா இந்த நிலைமை? யார் பண்ணது இப்படி? தப்பு. இங்க பாருங்க, இந்த தடவை டப்பு இப்படி பண்ணல. தயா அண்ணி தான் இந்த சொசைட்டியே இப்படி தலைகீழா மாத்தி வச்சிருக்காங்க. நீங்க மொத்த ரீஃபண்டையும் ஜேட்டாலால் கிட்ட இருந்து வாங்கிக்கோங்க. தயா, உன்னால எல்லாரும் என்ன திட்டிக்கிட்டு இருக்காங்க. நீ வீட்டுக்கு வா, உன்னை அங்க கவனிக்கிறேன். முதல்ல சொசைட்டில ஏற்பட்ட நஷ்டத்துக்கு நஷ்டஈடு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க வீட்டுக்குள்ள போங்க. காய்ஸ், நான் எங்க அத்தை வீட்டுக்கு போய் ஒரு புது கேம் கத்துக்கிட்டேன். அந்த கேம் ஜாலியா இருக்கும், சொல்லட்டுமா? ஆனா முதல்ல அதுக்கு 6 பேர் வேணுமே. நம்ம புதுசா ஒரு கேம் ஆடலாமா? என்ன தப்பாப்பா? இப்ப பசங்க கூப்பிடுறாங்க, அதனால நான் இந்த ஒரு கேம் மட்டும் போய் ஆடிட்டு வந்துடுறேன். சரியா? तारक मेहता का उल्टा चश्मा.